தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 40. 2 நாளாவே காய்ச்சல் அதிகமாக இருக்கு போல சார். இன்னும் ஒரு நாள் காய்ச்சல் குறையாம இருந்ததுன்னா அட்மிட் பண்ணி தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு சார். பிஏ வந்து அப்டேட் கொடுக்க பிறகு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாலாம்? அங்கேயே வச்சு பார்த்துட்டு வந்திருக்க வேண்டியது தானே? இல்லை சார், பைசா எதுவும் தட்டுப்பாடாக இருந்திருக்கும். இந்த வீட்டில் பைசாவுக்கு குறையா இல்லை என் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு இங்கே பணம் இல்லாமல் இருக்கா? என்னவோ இவ மட்டும்தான் வாடி வதங்கி கஷ்டப்பட்டு புள்ள பேத்து வளர்க்குற மாதிரியே இவ ரொம்ப பண்ணுறா. என் பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருக்காடா. எப்போ என்கிட்ட அற வாங்கி சாக போறான்னு தெரியல. அந்த கிழவிக்கு என்னமோ 4 தெரிஞ்ச மாதிரி அது சொல்கிறதெல்லாம் கேட்குறா. நான் சொல்கிறத கேட்டா இவ தலையில் இருக்கிற கிரீடம் கீழே விழுந்துருமோ என்று கூறிவிட்டு தன் வாயை குவிற்று காற்றை ஊதி விட்டான். சார், பனி அடிக்குது, மாத்திரை மருந்து எடுத்து தரவா? நைட்டு தூங்காமல் இருக்கக்கூடாதே. பிஏ கையை பிசைய தீயவனோ அங்கும் இங்கும் கால் வலிக்க நடந்தான். பால்கனியிலேயே தவம் கிடந்தான். மகன் சத்தம் வருகிறதா என்று காதை கூர்த்தீட்டி கொண்டே நிற்க, மணி 12 ஆகிருச்சு. ஏன் இன்னும் அவள் வீட்டில் லைட் எரியுது? தெரியலையே சார். பிள்ளைக்கு உடம்புக்கு எதுவும் செய்யுதோ? பார்த்துட்டு வரவா சார்? ஒரு 8 போய் பார்த்துட்டு வா என்று முடிக்கும் முன்பாக, ஐயா ஐயா என்று தேவகியின் பதட்ட குரலும், துவா என்ற துளசி நடுங்கிய குரலும் வர, அடுத்த நொடி தீயவன் எதை பற்றியுமே யோசிக்கும் நிலையில் இல்லை. தன் காயத்தை மறந்து பின்வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டான். வாக் குவாக் என்று துவாரகன் வாந்தி எடுத்திட, தாயும் மனைவியும் அவனை தாங்கி பிடித்து கொண்டிருக்க, வாசலில் மூச்சு முட்ட ஓடி வந்த அவனை இருவருமே கேள்வியாக பார்க்க, என்ன ஆச்சு? ஏன் வாந்தி எடுக்கிறான்? என்ன தடி கொடுத்த? மகனருகே ஓடி வந்து நின்றவன் அவன் தோளை தொட, சட்டென துவாரகன் தகப்பனின் கையை தட்டிவிட, நாடி இருக மனைவியை முறைத்தானவன். இப்படி முடியாம இருந்தாலும் ஆத்தாளுக்கு மகனுக்கும் திமிரு குறையாது. அவனுக்கு எதுவும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. அதை நீ சொல்லக்கூடாது. என் பிள்ளைய பார்த்துக்க உன்கிட்ட அனுமதி கேட்க தேவையில்லை. நகரு என்றவனின் ஆத்திர குரலில் நகர பலமில்லாது சரிய போன மகனை சட்டென தன் அகண்ட கையால் அணைத்து வயிற்றோடு பிடித்து கொண்ட தகப்பனின் தொடுகையில் துவாரகன் திமிர பார்க்க, முடியாம கிடக்கிறேன்னு பார்க்க மாட்டேன்டா. 2 கொட்டு போட்டேன்னு வையே, தலை வீங்கி போகும் என்று மகனை துள்ள துள்ள தூக்கி தோளில் போட்ட தீயவன், நீ என்ன எனக்கு எங்க செலவு வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறியா? அவன் ஃபைலை தூக்கிட்டு பின்னாடி நட. ஏய் கிளவி, வீட்டை பார்த்துக்க. நட என்று நொண்டி நொண்டி நடந்து கொண்டே தீயவன் காரை ரெடி பண்ண சொல்ல, கார் வந்து முன்னால் நிற்க துளசியோ அசையாது நின்றாள். அம்மா வா, அம்மா வா என்று மகன் அணைத்தி கொண்டே தாயை நோக்கி அழைக்க, அதன் பிறகே தீயவன் திரும்பி பார்த்தான். துளசியோ காரிலேயே ஏறாது நின்றாள். வந்து ஏறு. உங்க மகனுக்கு நீங்க செய்றீங்க, நான் தடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு இந்த இடமும் உங்க வசதியும் அந்தஸ்தும் தேவையில்லை. உங்க மகனை நீங்க கூட்டிட்டு போங்க, நான் ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். எந்த மருத்துவமனைன்னு மட்டும் சொல்லிட்டு போங்க என்ற மனைவியின் கழுத்தை நெரிக்க போனவன் சீட்டில் படுத்து கிடந்து கண்ணை உருட்டி கொண்டிருந்த தன் மகனை பார்த்து கையை கீழே போட்டவன், நானெல்லாம் ரத்தம் குடிக்கிற வெறி பிடிச்ச மிருகம். ஏதோ நல்ல புத்தி வந்து பொண்டாட்டி புள்ளைன்னு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ பண்ற டார்ச்சர் ஒரு எல்லையை மீறி போய்கிட்டே இருக்குடி. பொண்டாட்டி இருந்தா தானே டார்ச்சர்னு தப்பா முடிவெடுத்து உன்னை போட்டு தள்ளினாலும் தள்ளிடுவேன். ஒழுங்கா வண்டியில் போய் ஏறுப்போ. அண்ணா, ஒரு ஆட்டோ பிடிச்சி கொடுங்க என்ற மனைவியின் பின்னங்கழுத்தில் கையை வைத்து இழுத்த தீயவனோ, உள்ள போய் உட்காருடி என்று அவளை வம்படியாக காருக்குள் தூக்கி போட்டு விட்டான். கார் போக போக அடைத்த காரில் மகன் குமட்டி குமட்டி வாந்தி எடுக்க, அது மன்னிச்சிருங்க, இறங்கினதும் தொடச்சி தந்துடுறேன் என்ற துளசியை முறைத்து பார்த்தவன், அவனுக்கு நீ அம்மானா, நான் அப்பாடி என்று அழுத்தமாக அப்பா என்பதை சொன்ன தீயவனை துளசி உணர்வில்லாத பார்வை பார்த்தாள். பெரிய காரு என் மகனுக்கு இல்லாத காரா? நீ வாந்தி எடுறா, வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம் என்ற தகப்பனையும் குட்டியும் குறைக்கண் போட்டு பார்த்தது. இதே மகவை பெற்றுக்கொள்ளத்தான் இந்த காரில் இடமில்லை என்றான். அன்று மனமில்லை, இன்று மனம் இருக்கிறதாம். ஆனால் இவன் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள இவளுக்குத்தான் இப்போது மனம் ஒவ்வவில்லை. அவனுக்கு எப்படி கடந்த காலம் ஞாபகம் இருக்கும்? அவன்தான் கடந்த காலங்களில் இவர்களுக்கு என்ன செய்தோம் என்பதையே மறந்து விட்டானே. அப்போது உறவுகள் தேவையில்லை, இப்போது தேவை. தேடி வந்து விட்டான், அவ்வளவே. இதில் ஏன் எதற்காக என்று கேள்வி கேட்டால் 4 குத்து இலவசமாக கிடைக்கும். நல்ல ஆழமான காயம், ரத்தம் நிறைய வந்துச்சு. இவ கவனிக்காம விட்டுருக்கா. கஷாயத்தை போட்டு கொடுத்து என் பிள்ளைய கொல்ல பார்த்துட்டா என்று மனைவியை குற்றம் சாட்டினான். குழந்தை ரொம்ப பயந்துருக்கான், அதில் வந்த காய்ச்சல் தான் இது. காயத்துக்கும் காய்ச்சலுக்கும் சம்மந்தம் இல்லை. காயம் நல்லா அறியிருச்சு. காய்ச்சலுக்கு மட்டும் ஒரு ட்ரிப் போட்டு விடுறேன், காலையில் வரைக்கும் பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் சார் என்று மருத்துவர் கூறிட, இந்த குட்டி சைத்தான் எந்த சாத்தானை பார்த்து பயந்துச்சு என்று யோசனையாகவே படுக்கையில் கிடந்த மகனை பார்த்தான். அவன் முகத்தை திருப்பி தாய் பக்கமே வைத்து கொண்டான். தகப்பண்ணின் அருகாமை வேப்பங்காய் போல கசந்தது. மருத்துவர் வெளியேறியவுடனே தன் மகன் கையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த துளசி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க
என்று மகனின் முகத்தை பார்த்து கொண்டே புருஷனிடம் கூறிட, என்ன விரட்டி விட்டுட்டு நீ மட்டும் இங்கே என்ன பண்ண போற? நான் தாண்டா அவனை நல்லா பார்த்துக்கிறேன். உன் அப்பன் பெற்றுக்கிறதுக்கு யூஸ் ஆனது மட்டும்தான், மற்ற எதுக்குமே லாய்க்கில்லைன்னு அவனுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லி கொடுக்கணும். அதானே? அதனால தானே என்னை விரட்டுற, அப்படித்தானே? இல்லை, உங்களுக்கு வேலை இருக்குமேன்னு. எனக்கு அங்கே எந்த வெட்டி முறிக்கிற வேலையும் இல்லை. இருந்தாலும் அதை பார்த்துக்க எனக்கு தெரியும். என் புள்ள இப்படி கிடக்கும்போது அங்கே போய் என்னால் நிம்மதியாக தூங்க முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். உனக்கு முடியலைனா எலும்பு, நீ போ என்று விட்டு தீயவன் அருகில் கிடந்த சோஃபாவில் போய் உட்கார்ந்தான். அம்மா, அந்த ஆளை போக சொல்லு, இல்லை நாம வீட்டுக்கு போவோம் என்று மகன் தாயிடம் முணங்கியதை கேட்டு கழுத்து நரம்புகள் புடைக்க, உடம்பு சரியில்லாதவன் கொஞ்சம் பொறுத்து போ தீயவா. இந்த குட்டி சைத்தான் பெரிய சைத்தான்லாம் பேசுறத முடிஞ்ச அளவு காதுக்குள்ள வாங்காத. வாங்கின சின்ன வயசுல ப்ரெஷர் வந்து செத்து போயிடுவேன். பார்லிமெண்ட் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அருகில் கிடந்த மேகசினை எடுத்து புரட்ட ஆரம்பித்து விட்டான். டே, எதடா பார்த்து பயந்த நீ? துளசி கேட்க கேட்க மகன் வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டு கிடக்க, நீ பேய் பிசாசுக்கு கூட பயப்பட மாட்டியே, அப்படி என்னத்தடா பார்த்து பயந்து காய்ச்சல்ல கிடக்கிறதுவா? உங்ககிட்ட தான் கேட்குறேன், அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? தூக்கமாக வருதுமா என்று பொய்யாக கொட்டாவி விட்டுக்கொண்டு துவாரகன் கண்ணை மூடிக்கொள்ள, மகனை ஒரு பார்வை பார்த்தவள் கணவனை திரும்பி பார்த்தாள். அவன் மேகசினில் கண்ணாக இருந்தாலும் மனைவியையும் பிள்ளையையும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டுதான் இருந்தான். துளசி சேலை முடிச்சில் முடிந்து வைத்திருந்த பணத்தை எண்ணி பார்த்தவளோ கதவை திறந்து கொண்டு வெளியே போக, எங்க போற என்று அவன் குரல் அவளை தடுத்தது. அவனுக்கு பசிக்கும், ஏதாவது கேன்டீனில் சாப்பாடு வாங்கிட்டு வரப்போறேன். அனுமதி கொடுத்து விட்டான் தீயவன். புக்கை கீழே போட்டவன் மகன் அருகே மெல்ல நடக்க, அவனை பார்த்து பெருமூச்சு விட்டவளோ கதவை சத்தமில்லாது சாத்திவிட்டு வெளியே போய்விட்டாள். மகனுக்கு எப்படி அவள் தாயோ அவன் தகப்பன். அவன் வேண்டாம் என்று விலகினாலும் கேட்க அவளுக்கு உரிமை இல்லை. வேண்டுமென்று வந்தாலும் போ என்று விரட்டிவிட அவளுக்கு உரிமை இல்லை. அது தகப்பன் மகனுக்கு இடையே உள்ள போர். அவர்களை தீர்க்க முடிந்தால் தீர்த்துக்க வேண்டியது மட்டும்தான். அவர்கள் இடையே அவள் மூன்றாவது தான். அப்பா வேண்டுமென்று மகன் முடிவெடுத்தால் அதிலும் அவள் குறுக்கீடு இருக்கப் போவதில்லை. அவன் எதற்காகவும் ஏங்கக்கூடாது. அவளால் அனைத்தையும் வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் தகப்பனை, ஏன் அப்பா எனக்கில்ல, ஏன் இவரை போல இல்லை, ஏன் அவரை போல இல்லை, ஏன் நம்ம கூட இல்லை என்று கேள்விகள் கேட்கும் மகன் கேள்வியில், அப்பா இல்லையே எங்களை தாங்குவதற்கு, எங்களை நன்றாக பாதுகாத்துக் கொள்வதற்கு என்று ஏக்கங்கள் நிறைய நிரம்பி வழியும். அதன் வெளிப்பாடுதான் அவனின் கோபம். அவள் கேட்ட காதல் அவளுக்கு கிடைக்கவில்லை. அது இனி தேவையும் இல்லை. பிள்ளை கேட்கும் தகப்பன் அன்பை கொடுத்தால் போதும். ஒரு தீயவன் போதும். இன்னொரு தீயவனாக மகன் வந்துவிட்டால் நாடும் வீடும் தாங்காது என்கின்ற பயம்தான் அவளின் அமைதி. தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.